கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அரசு கலைக்கல்லூரிக்குள் கட்டையுடன் புகுந்த முன்னாள் மாணவன் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்குள் போலீசார் வருவதற்குள் முன்னாள் மாணவன் தப்பி சென்ற நிலையில் கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவனை தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்த கோணம் அரசு கலைக்கல்லூரி உள்ளது. இந்த கலைக்கல்லூரியில் தான் முன்னாள் மாணவர் ஒருவர் பொருட்களை அடித்து உடைத்து அட்டகாசம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை கல்லூரி ஏற்படுத்தியது. அதற்கு முன்னதாக அந்த மாணவன் கையில் கட்டையுடன் கல்லூரிக்கு சென்ற சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்த கோணம் அரசு கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சரி, அதே போல பிற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கலைக்கல்லூரியில் போன்ற ஒரு முன்னாள் மாணவர் அலுவலகத்திற்கு இருந்த பொருளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதனை கண்ட கல்லூரி இந்த ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். இது குறித்து உடனடியாக கல்லூரி சார்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அப்போது மாணவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். விசாரணையில் மாணவர் கடந்த 2020-2023 கல்வி ஆண்டில் படித்ததாகவும் கல்லூரிக்கு முறையாக வராததால் தேர்வு எழுத முடியாமல் தனது சான்றிதழ்களை அங்கிருந்து வாங்கி சென்று வேறொரு கல்லூரி படித்து வந்ததில் தெரிய வந்தது. மேலும் தான் தேர்வு எழுதாததற்கு அங்குள்ள ஒரு ஆசிரியர் ஒரு காரணம் என கூறி கல்லூரிக்கு தூண்ட பொருட்களை உடனே சேதப்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த மாணவனை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். முன்னாள் மாணவர் கல்லூரிக்கு வந்து கட்டையுடன் உள்ளே சென்று கல்லூரி உள்ளே சென்று அலுவலகத்தில் உள்ள பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ள சம்பவம் கல்லூரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.